கைஸ் வணக்கம், நான் உங்கள் கௌதம். ஒன் டே போர்ட்டர் ஓட்டலாமா கைஸ்? இன்னைக்கு போர்ட்டர் ஓட்டலான்ட்டு லாகின் பண்ணியிருந்தேங்க. காலையில் 11 மணிக்கே லாகின் பண்ணிட்டேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் லோடு வந்திருக்கு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சீரப்பாளையம் டு சரவணம்பட்டி. அமௌண்ட் வந்து 1037 ரூபா. கைஸ் நம்ம லோடு பிக்கப் பண்ணியாச்சு. தீபாவளி வருது இல்லைங்க, அதனால ஸ்வீட்டு லோடுங்க. அது ஸ்வீட்டு கம்பெனி. இங்கே பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கே கம்பெனிக்கு தாங்க கூட்டு போயிருக்கேங்க. கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் கொடுக்குறதுங்க. வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.25 லட்சம் ரூபா. எப்போயுமே லோடு எடுக்கும்போது 1 லேக்குக்கு மேலே போயிட்டாலே இவே பில் கம்பல்சரி போட்டுருணுங்க. 50,000க்கு மேலே இருந்தாலே இவே பில் வாங்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் 50,000 மேலே போயிட்டாலே இவே பில் போட சொல்லிடுறேன். ஏன்னா கண்டிப்பாக போகிற வழியில் ஆர்டிஓலாம் இருப்பாங்க. நம்மளுக்கு தேவையில்லாத பிரச்சனைங்க. சரிங்க, ஃபர்ஸ்ட் லோடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், கோயம்புத்தூரில் செம டிராஃபிக்குங்க. இங்கே தாங்க நம்ம டெலிவரிக்கு போக போகிறோம். மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் காட்டுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே வந்து ரீச் ஆகிருக்க வேண்டியதுங்க. அங்கே செம டிராஃபிக்குங்கிறனால தாங்க லேட் ஆயிடுச்சு. கைஸ், ஃபர்ஸ்ட் லோடு கம்ப்ளீட் ஆகவே லேட் ஆயிடுச்சுங்க. சில்ஸ் டெக் பார்க்குள்ளே தாங்க ஃபஸ்ட்டு ட்ராப்பு. அங்கே செக்யூரிட்டி அந்த ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் லோடை இறக்கி பேமெண்ட்டை வாங்கிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clock ஆகுது. நம்மளுக்கு 2வது லோடு வந்துருச்சுங்க. லொக்கேஷன் பார்த்துட்டிங்கன்னா கீரநத்தம் டு சின்னவேடம்பட்டி. அமௌண்ட் வந்துட்டு 380ங்க. கைஸ், 2வது லோடு ஏற்றியாச்சுங்க. ஏதோ மெட்டல் பீஸுங்க, இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. பில்லு வாங்கியாச்சு. மறக்காம பில்லு வாங்கிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இவே பில்லு கம்பல்சரி வாங்கிக்கோங்க. வேல்யூ 50,000க்கு மேலே போனாவே இவே பில் கம்பல்சரிங்க. வெயில் கொளுத்தி எடுக்குதுங்க. இன்னும் மதியம் சாப்பிடல. இந்த லோடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் தாங்க சாப்பிடணும். டிராப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. சரி, ஓகேங்க. செகண்ட் லோடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நம்ம ஒரு 4-4:30க்குலாம் 2வது லோடு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பர்சனல் லோடு ஒன்று கால் பண்ணாங்க. இந்த மாதிரி காந்திபுரம் டு கிணத்துக்கடவு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் 2வது ரோட்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டு போர்ட்டர் ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த லோடுக்கு நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 1500. ஏன்னா 3 இடத்துல லோடு ஏற்றணும். சரி ஓகே. சரி ஓகே. 3 பிக்கப்பு ஒரு இடத்துல ட்ராப்புங்க.
காந்திபுரத்துலேயே 3 பிக்கப்பு. கிணத்து கடவுல ஒரு ட்ராப்பு, அதனால 1500 வாங்கினேங்க. போய் இப்போ தான் ட்ராப் லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். கரெக்டாக இப்போ எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சுங்கம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 ஆகுதுங்க. எப்படியும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அங்கே ட்ராப் லொக்கேஷன் ரீச் ஆயிடலாம். கைஸ், கடைசி லோடு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. நீ அவ்வளோதாங்க, நீ கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். கைஸ், இன்றைக்கி நம்ம 1 டே ஃபுல்லாக ஓட்டினதில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு 1037ங்க, 2வது ட்ரிப்பு 378, 1037 378 எவ்வளோ ஆச்சு? 400, 1400 ரூபா. அப்புறம் வந்துட்டு இது பர்சனல் லோடுங்க, அதுக்கு வந்துட்டு நான் 1500 ரூபா சார்ஜ் பண்ணேன். இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2900 ரூபா. இதில் வந்துட்டு நம்மளுக்கு கேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 போயிடும், ஃபுட்டுக்கு வந்து ஒரு 50 போயிருங்க. அப்போ 400 போச்சுன்னு வச்சா கூட 2500 ரூபா. நீ எக்ஸ்பென்ஸ் 400 நம்ம வச்சா கூட 2500ங்க இன்னைக்கு ப்ராஃபிட்டு. காலையில் 11 o'clock லாகின் பண்ணேன், நைட்டு வந்துட்டு 9 o'clock கம்ப்ளீட் ஆகுதுங்க. 2500 ப்ராஃபிட். ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.